வணக்கம். கிருஷ்ணருடைய 24 முக்கியமான பெயர்கள். நம்ம கிருஷ்ணாவை எப்படினாலும் கூப்பிடலாம். கிருஷ்ணா, கண்ணா, முகுந்தா, முராரி எப்படினாலும் சொல்லலாம். இந்த 24 பேரை நம்ம சொல்லி அதை கூப்பிடும்போது மொத்தமாக கிருஷ்ணர் வந்து சந்தோஷப்பட்டு நமக்கு அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி தருவாராம்மா. நம்ம குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷங்கள், நமக்கு தேவையான பண வரவுகள், ஸோ எல்லா வகையிலையுமே கிருஷ்ண பரமாத்மா நம்மளை வந்து காப்பாற்றுவார், நமக்கு துணை நிற்பார் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த 24 பெயர்களை சொன்னால் நீங்கள் மொத்தமாக அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், அந்த சகஸ்ர நாமாவளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே படித்த அளவுக்கான புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு கிடைக்கும், படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இதை எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு காலையிலையோ மாலையிலையோ நேரம் ஒதுக்கி நம்ம வந்து இந்த 24 பேர்களை இதை ரீட் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி 5 நிமிஷம் போதும். நம்ம டைம் கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்ம நேரத்தை செலவிடணும். இறைவனை நோக்கி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிரார்த்தனை பண்ணணும். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளில் ஏன் நம்ம ஓடுறோன்னு தெரியாத அளவுக்கு ஓடிட்டே இருக்கிறோம். டென்ஷன், ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற அளவுக்கு நம்ம போகிறோம். நம்ம எல்லாருமே மறந்து போகிற விஷயம் என்னென்னா ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நம்ம கையில் எடுக்கும்போது லைக் யோகா பண்ணுறதா இருக்கலாம், கிருஷ்ணனுடைய பெயர்களை, அதாவது கடவுளோட பெயரை சொல்கிறதா இருக்கலாம், எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. ஸோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நமக்கான ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு முக்கிய கருவியாக அது இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் வந்து நம்ம தினமும் நம்ம இறைவனை வேண்டிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை நல்லபடியாக நடக்கும். நம்ம மனசுக்கு தேவையான அந்த புத்துணர்ச்சியும் கிடச்சிட்டே இருக்கும். அது ஆன்மீகத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த ஆன்மீகத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 24 பெயர்கள் என்ன இருக்குது? ஓம் கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ஹிருஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, சங்கர்ஷனாய நமஹ, வசுதேவாய நமஹ, பிரத்யும்னாய நமஹ, அனிருத்தாய நமஹ, புருஷோத்தமாய நமஹ, அதோக்ஷஜாய நமஹ, நாரசிம்ஹாய நமஹ, அச்சுதாய நமஹ, ஜனார்தனாய நமஹ, உபேந்திராய நமஹ, ஹரயே நமஹ, ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. ஓம் கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ஹிருஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, சங்கர்ஷனாய நமஹ, வசுதேவாய நமஹ, பிரத்யும்னாய நமஹ, அனிருத்தாய நமஹ, புருஷோத்தமாய நமஹ, அதோக்ஷஜாய நமஹ, நாரசிம்ஹாய நமஹ, அச்சுதாய நமஹ, ஜனார்தனாய நமஹ, உபேந்திராய நமஹ, ஹரயே நமஹ, ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 தடவை சொன்னாலே, இப்போ நான் சொன்னதே பாருங்கள், 1.5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு, அதை கேட்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்மளால் ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே அதை முடிச்சிட முடியும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் நம்ம இதுக்கு நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்ல 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 அந்த இறைவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம குடும்பத்தில் சகல செல்வங்களும் ஆரோக்கியமும் நல்ல நிரம்பி வழியும், சந்தோஷம் முக்கியமாக இருக்கும், மன அமைதி, முக்கியமாக மன அமைதி, மன நிம்மதி எல்லாருக்குமே அங்கே கிடைக்கும். ஸோ நம்ம மனசார இறைவனை வேண்டுறோமா அப்படின்றது தான் இங்கே விஷயமே தவிர, அதை தாண்டி இங்கே வேறு எதுவும் பெருசாக இருக்காது. எல்லோருக்கும் கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.